அனைவருக்கும் வணக்கம். நல்ல ஒரு ஆன்மீக சிந்தனை, அடுத்தவங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய இந்த மீன ராசி நேயர்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்க ராசியிலே சனி பகவான் அப்படிங்கிறப்ப 11 12 குடையவராகி வராரு. உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது ஒரு விரயத்தை ஏற்படுத்தும். அதனால நீங்க லாபத்தை ஒரு சேமிப்பு அப்படிங்கிறது நீங்க கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. உங்க ராசி எதுன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் 4ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்படிங்கிறப்ப நீங்க வீட்டில இருந்து ஏதாவது ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு முயற்சி எடுத்தா இந்த காலகட்டம் கைகூடும் அப்படின்னே சொல்லலாம். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு ஜூன் மாசத்துக்கு மேல கட்டாயம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுத்தும். அதாவது திருமணத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் கண்டிப்பாக திருமண வாய்ப்பு இதெல்லாமே ஏற்படுத்தும். வேலையில் சில தடைகளை கொடுக்கும். நீங்கள் வேலையில் உங்களுடைய உயர் அதிகாரி மூலயமா நீங்கள் சில மன கஷ்டங்கள் அனுபவிக்க நேரிடும். அதனால் நீங்கள் அதெல்லாம் பெருசுபடுத்தாமல் உங்களோட வேலையிட கண்ணும் கருத்துமாக செயல்படுறப்ப உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு இதெல்லாம் எதிர்பார்த்துக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் கண்டிப்பாக வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. அதே போல் உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் குழந்தைகளோட நலன் கருதி நீங்கள் குழந்தைகளுக்கு தேவையானதை ஆசைப்பட்டதை இதெல்லாமே வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும். அடிப்படை கல்வி உயர்கல்வியை படிக்கும் மாணவ மாணவியர்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வெற்றி அப்படிங்கிறது உறுதி. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை படித்து அதாவது வேலைக்காண்டி எதிர்பார்த்துக்கிறவங்களுக்கு வேலை அப்படிங்கிறது நல்ல வேலையாக ஏற்படுத்தி கொடுக்கும். தொழிலில் அப்படிங்கிறப்ப சிறு சிறு முயற்சிகள் நீங்கள் எடுத்துக்கிறது உங்களுக்கு தொழிலில் ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். கொஞ்சம் லாபத்தை மட்டும் நீங்கள் விரயம் பண்ணாமல் கொஞ்சம் சேகரிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயம் தேவை. உங்களுக்கு வழிபாடு அப்படிங்கிறப்ப நீர்நிலைக்கு அருகே உள்ள அதாவது நீர்நிலை பெரிய பெரிய கடல் நீர்நிலை, அதாவது திருச்செந்தூர் ராமேஸ்வரம் இந்த மாதிரி நீர்நிலைகளுக்கு சென்று அங்கே வழிபாடு எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது. அதே போல் சோம்பேறித்தனத்தை நீங்கள் கைவிடுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. நடைப்பயிற்சி எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். பாத யாத்திரை செல்வங்களுக்கு நீங்கள் உணவு தானம் நீர் தானம் பண்ணுறது உங்களுக்கு நல்ல பலனவே கொடுக்கும். நன்றி.